கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. பகுத்தறிவு கொண்ட நபர்களாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவாற்றலால் வெல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கன்னிராசியின் அதிபதி புதன் பகவான். இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதம் உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இந்த ராசியை சேர்ந்து நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்குரிய கடவுள் யார்? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன? அதாவது சாதகமான பலன் என்ன, பாதகமான பலன் என்ன? இது பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் முழுமையாக விளக்கத்தை சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியை போல தான் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்காரு. மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பட்டும் படாமல் இருப்பாங்க. மற்றவங்க பேசினா தான் பேசுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்குவீங்க. அப்படி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களாக திகழ்வீங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். புதன் பகவான் மட்டும்தாங்க தன்னுடைய ராசியிலேயே ஒன்றா இருக்கக்கூடிய கன்னி ராசியிலேயே உச்சமடைகிறாரு. அதனால தான் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதுமே அவங்களோட திறமையை நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட தகுதியை மற்றவங்க அங்கீகரிக்க தவறுனா நீங்களே உங்களுக்கு மகுடம் சுட்டி கொள்ளவுமே தயங்க மாட்டீங்க. உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவரத்தை கூட தட்டி கேட்கக்கூடிய திறமை தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலுமே பெரும்பாலும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் செய்கிறது தான் ரொம்பவுமே பிடிக்கும். பணம் குறைவாக கிடைச்சாலும் கூட சரி, மனசுக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கா அந்த வேலையை தான் செய்யணும். மனசுக்கு பிடிக்காத வேலை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலுமே செய்ய மாட்டீங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாலாம் இருக்கவே மாட்டீங்க. உங்களோட சொந்த உழைப்பால் முதலாளியாகக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட உங்ககிட்ட தான் ஓடோடி வருவாங்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட அறிவுரை அவங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தெல்லாம் கொடுத்துருக்கும். உங்களை நிறைய பேர் ரொம்பவுமே உண்மையாக நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்களுமே அவங்களுக்கு உண்மையானவங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா கன்னிராசி வந்துட்டு புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உண்மை உழைப்புன்னு வாழக்கூடியவங்க. யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையிலேருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டீங்க. நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட நல்லவங்களாக நடக்கிறீங்களோ அதுபோல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே உங்ககிட்ட நல்லவங்களாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்களோட என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அச்சம், கூச்ச சுபாவம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களோட தோற்றத்தை வச்சு உங்களோட வயசுக்கு சொல்லிடவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி இருக்கும். எப்போ நடந்த விஷயத்தையுமே இப்போ கேட்டால் அப்படி கரெக்டாக சொல்வீங்க. உங்களை யாருமே அவ்வளோ எளிதில் ஏமாற்றிட்டுலாம் முடியாது. எவ்வளவு அவசரமாக காரியங்களை நீ செஞ்சாலுமே அப்படியே கச்சிதமாக செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அந்த விஷயத்தில் சரி எது தவறு எது அப்படின்னு நல்ல ஒரு ஆலோசனை இருக்கும். நல்ல நடத்தை, வசீகர தோற்றம் கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே வரும். மற்றவங்களை நல்ல வழியில் நடப்பதற்கு கற்றுக் கொடுப்பீங்க. பிரசங்கம் செய்கிறது, உபன்யாசம் செய்கிறதெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் ஏதாவது தவறான வழியில் போனால் கூட அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு அறிவுரை சொல்வீங்க. நல்ல வழியில் செல்லணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்வதற்கான அனைத்து விஷயத்தையுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தான் மட்டும் முன்னேறினா போதாது, தம் கூட இருக்கிறவங்களையுமே முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை பெற புதன் கிழமையில் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இதுவரைக்கும் அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு ஓடிடும். நரசிம்மரை புதன் கிழமையில் வழிபட்டு வந்தால் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச இலக்கை எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நரசிம்மா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நரசிம்மரின் அருளால் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மைகள் கேட்டு சிறப்புடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தொடர்ந்து இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதத்தில் என்ன நன்மைகள் நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்,
இதை பற்றி நாம் விரிவாக இப்போ பார்க்கலாம். நவ கிரகத்தில் இருக்கும் 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியது வழக்கம். இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும். அந்த வகையில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். 7ஆம் இடத்தில் சனி பகவானின் பார்வை ஏற்பட போகுது. அதனால சின்ன சின்ன தடைகளும் பாதிப்புகளும் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். புதிய நண்பர்கள் கிட்ட பழகும் பொழுது ரொம்பவுமே கவனமாக நீங்கள் பழகணும். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துலையும், முக்கியமாக பண விஷயத்தில் யாருக்காகவும் நீங்கள் ரெக்கமெண்ட் மட்டும் செய்யவே செய்யாதீங்க. இவங்க நம்மளோட நண்பர், இவங்க நம்மளோட உறவினர், நமக்கு ஏற்கனவே இவங்க உதவி செஞ்சுருக்காங்க, நாம் இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பட்சாதாபமும் நீங்கள் காட்டவே கூடாது. அப்படி காட்டினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ சாட்சி கையெழுத்து போடுறதோ இந்த 2 விஷயத்தையுமே கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் தவிர்த்தா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதையும் மீறி போடுவேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை சமாளிக்குவதற்குமே நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். தேவையில்லாத செலவு அலைச்சல் வரும் வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுடைய வேலையை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துடுங்க. உங்களோட தலையில் கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்கும். உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சிங்கன்னா அதுக்கு அங்கீகாரம், பண வரவு கிடைக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக இருக்காது. 4ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற சிந்தனை உருவாகும். வீட்டுக்குள் செல்லும் பொழுது ஏதாவது பிரச்சனை என்ற நிலைமை இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. 12ஆம் வீட்டு அதிபதி 11இல் வர்றதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பழகிற நபர்கள் பேசுகிற வார்த்தையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் முதலீடு ஏதாவது செய்ய தொடங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஆசைகள் பூர்த்தி செய்யும் ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம். மனம் நிறைவாக இருக்கும். அற்புதமான ஒரு சிறப்பான காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவு பண்ணால் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சிந்தித்து செயல்படுத்தினீங்கன்னா நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற யோக அமைப்பு உண்டாகியிருக்கு. புதிய பயிற்சியில் நீங்கள் சேர போகிறீங்க. இந்த டான்ஸ் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். சுக்கிர பகவான் சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி கேட்பீங்க. வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பெயர், புகழ், அந்தஸ்து அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களோட மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். உங்களோட கையில் எப்பொழுதுமே பணப்புழக்கம் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் சுக்கிரன் வீட்டில் வலுவாக இப்போ இருக்கிறதுனால கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளும் எண்ணம் அதிகரிக்கும். மன உறுதி ரொம்பவுமே உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். 25 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே அலைச்சல் ஏற்படும். நண்பர்கள்கிட்ட கூட்டாளியாக சேர்ந்து வியாபாரம் ஏதாவது செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் கவனமாக இருங்க. கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது தவிர்ப்பது நல்லது. நிதானம், பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடியே செஞ்ச பணி அப்படிங்கிறது படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட வேலையை இந்த மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமாக புதன்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பயன்கள் உண்டாகும். நரசிம்மரின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்பவுமே சிறந்ததாக பார்க்கப்படுது. இந்த ஒரு லைட் ப்ளூ கலர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கலராக கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கப்படுது. பெரும்பாலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் நல்லவையாக தான் இருக்குது. அந்த நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் தெரிஞ்சவங்க யார் கன்னிராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிற
முழுமையான விளக்கங்களையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.